இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவரே ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் சமூகத்திலே அமர்ந்த நிலையிலே நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். J.M. வில்லியம் டர்னர் மிகவும் அழகாக ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங் செய்வார். இவர் இயற்கையாகவே சன்செட், ஸ்னோஸ்டார்ம் போன்ற பல படங்களை அழகாக வரைந்திருக்கிறார். வேர்ல்டு ஆக்ஷன் ரெக்கார்டில் இவருடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. இதை பற்றி விக்கிபீடியாவிலே, பிரிட்டானிக்காவிலே நாம் பார்க்கலாம். நேஷனல் கேலரியில் இவர் படத்தை வைத்தபோது பலர் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். 5 நிமிடத்தில் 20க்கும் மேற்பட்ட பல அதிசயமான படங்களை பார்த்துவிட்டு சென்றார்கள். அங்கு சென்றவர்களிடம் மற்றொரு ஓவியர், டர்னர் படத்தில் இயற்கையாக அவர் மேகங்களை, கடலை வரைந்ததை பார்த்தீர்களே, டர்னரை பற்றி என்ன அறிந்து கொண்டீர்கள்? அவர் படம் வரைந்த நுட்பங்களை கவனித்தீர்களா என்று கேட்டார். நாங்கள் வேகமாக பார்த்தோம், ஒன்றுமே தெரியாது என்றார்கள். நீங்கள் அமர்ந்திருந்து இங்கிருந்து கவனித்து பார்த்தால்தான் இந்த படத்தின் நுட்பத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இதேபோல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் விலையேற பெற்ற வேதத்தை மேலோட்டமாக நாம் பார்த்து சென்றால் வேதத்தின் ரகசியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது, தேவனையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இதை பற்றி தாவீது சங்கீதம் 62:1 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று கூறுகிறார். நம் ஆத்துமா தவித்து கொண்டிருக்கும் போது, பதறிக்கொண்டிருக்கும் போது நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நம் இருதயத்திலே பயம் இருக்கும் போது விசுவாசம் இல்லாமல் போகிறது. நம் இருதயத்திலே சுழல் காற்று போல பதட்டம் வருகிறது. அப்போது நாம் அமர்ந்திருக்க முடியாது. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஆத்துமா தேவ சமூகத்தில் அமைதலாகும் வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுவோம். அப்பொழுது தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் நம் சிந்தையையும் நிரப்பும். பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்றவர் நம் பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று வாசிக்கிறோம். இன் குவைட்னஸ் அண்ட் இன் கான்ஃபிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து நமக்கு உதவி செய்வார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது நமக்கும் பலனாயிருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பூமியிலே உயர்ந்திருக்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்க பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வசனத்தின்படி நீங்க எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து பயப்படாமல் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.